ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சிலக்கிட்டிங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பொலிட்டிக்கல் ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது யார் மனசை புண்படுத்துமா இல்லையா எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் போட்டேன். ஏன்னா எனக்கு கிடச்சி தான் நான் எடுத்து போட்டேன். அதனால் இவங்களை அதிகமாக தாக்கியிருக்கீங்க, இவங்களை அதிகமாக தாக்கியிருக்கீங்கலாம் பேசக்கூடாது. சரியா? முடிஞ்சால் பிடிச்சதை பார்க்கணும், பிடிக்கலையா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏதாவது சொல்லி அனுப்புவனுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜயனோட வீடியோ வந்து அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் நான் இல்லை, வர்றதான் எடுத்து போடுறேன். மேபி உங்களுக்கு அப்படி யாராவது வச்சு செய்யணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீடியோ எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, செஞ்சுக்கணும். இட்ஸ் ஓகே. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. என்னடாச்சு எல்லாரும் எந்த சிரிக்கிறீங்க? ஏண்டா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியமாச்சு? எங்கே என் தலைவன் வரமாட்டேன்ற ஒரு தைரியம். அவர் மட்டும் வயசு பையனாக இருக்கும்போது வந்துருந்தாருன்னா களை கட்டியிருப்பார். கொஞ்சம் என்னாச்சு, இப்போ இந்த வயசாகிடுச்சு, என்னால் கொஞ்சம் பேச முடியாதனால. பட் குட் காமெடி, யூனோ, நல்லா இருக்கு. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரிக்காத. ஏன்னா நானும் அவர் மாதிரி தான். இதனால் சிரித்து என்னை நானே அசிங்கப்படுத்தி விரும்பிக்கல. ஏன்னா நானும் எனக்கு பாய் ரொம்ப குளரும். என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். 2014 ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனால் மேடம் ஜெயலலிதா ஒரு செட் பண்ணாங்க. மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. என்னடா இது, எனக்கு புரியல. எனக்கு வீடியோ புரியல. என்ன கை கட்டிட்டு நிற்கிறாரு, நம்ம அதை ஞாபகப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க. ஐ டோன்ட் நோ திஸ் இன்சிடெண்ட். மேபி யூ நோ, கமெண்ட் இன் மை பாக்ஸ். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். சார், பேச்சுலாம் நல்லா தான் பேசுகிறீங்க, நான் என்ன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஐ அக்செப்டு. ஆனால் நல்லா பேசிட்டீங்க, திடீர்னு அவங்க பக்கமே ஜம்ப் அடிச்சிட்டிங்களே. ஏன் எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிட்டிங்க. இப்போ ஆனால் அவங்கள பற்றி விமர்சிக்க இப்போ பண்ண மாட்டீங்க. நல்லா இருக்கியா? இன்னும் 4 பேர் உங்களை மாதிரி 4 பேர் பேசிட்டு திரும்ப அவங்க கட்சியிலே போய் ஜாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓடிபின்னா ஃபோன் நம்பர் தான், வேற என்ன? ஓடிபினா ஃபோன் நம்பர். ஏமா ஓடிபின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு இது வரும். எது இது? எனக்கு அவர் சொல்றது கூட காமெடியே தெரியல. எனக்கு பக்கத்தில் அவர் தான் சிரிக்கிறாரு. இதுதான் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கு. பாவம், அவர் ஒரே கூட்டு வச்சு எல்லா இதுலேயும் அசிங்கப்பட்டு அமைச்சு விடுறீங்க. அனியோட பாட்டு கேட்கறதுக்கு எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க. சில பேர் அனியை பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க. பொண்ணுங்க பார்க்கறதுக்கு நம்ம பிள்ளைங்க வர்றாங்க. பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டில் அந்த லைட்டில் அனி வந்து தலைவரே, என்னது புரியல, எது வந்து முழுசா சொல்லுங்க. என்ன பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து இருட்டலையா? என்ன தலை நீங்கள் எப்படி மாட்டீங்க? தலைவலிக்குது. அனிருத்தை பற்றி சொல்ல எல்லாத்தையும் ஓப்பன் டாக்கு தான். நம்மளால பேசினாலே ஓப்பனாக பேசி விட்டுருப்பாரு, மூச்சா அடிச்ச மாதிரி. ஆனால் நடந்துச்சோ யாருக்கு சரி. இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மண்டலம் 4 உட்பட்ட தொண்டையார்பேட்டை பகுதி
ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவன் சரியான பைத்தியம் இல்ல. ஏங்க யாருங்க நீங்க கொசு போய் வழங்குறீங்களா? கொசு நீங்க எதுக்குங்க வழங்கணும்? ஐய ஒன்றும் புரியல. இது டிவிக்கவே பரவாயில்ல போல இருக்கு. எந்த கட்சியிலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து எவனும் சீட்டு வாங்க இயலாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போனா தான் சீட்டு, இல்லைன்னா அனுசரிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னா அதுதான் அர்த்தம். எது அனுசரிச்சு போறது? அதான். ஆமா அதான். ஆமா. ஆம்பளை கூடவா? ஏங்க என்ன பேசுறீங்க? ஒரு மனுஷனா பேசுங்க, மிருகம் மாதிரி பேசுறீங்க. சொன்னீங்க அவரை விட்டுருங்கடா. அவர் எங்கேயாவது போயிடுவாரு. அவரை வேற கூட்டு வச்சு வேற இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல வேற இவரு வேற போட்டு வாங்குறாரு ஒருத்தர். ஆம்பளையம்மா என்னடா இது? அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன நியாயம் இருக்குன்றீங்க? புரியலங்க. என்னங்க சொல்ல வந்து என்னத்தான் சொல்ல போறீங்க? ஏன் என்ன மாதிரியே இருக்குங்க அச்சஸில் நிஜமாலுமே. அப்படி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு டிவிக்கு தோன்றதான் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன விஷயத்த பேச போகிறது வந்து ஃப்ளோவில் மறந்துடுவீங்க. அப்படி என்ன சொல்ல போகிறன்றது வாயில் குழப்பிடுவீங்க. அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருக்குது கண்ணாடியில். பேசாமல் நானும் கால் எலிஜிபிள்னு நினைக்கிறேன். சேரலாமா? சேர்ந்துருவோம்.